இது ரொம்ப டேஞ்சர். அதிமுகவுக்கும் இது டேஞ்சர், பாஜகவுக்கும் இது டேஞ்சர். ஒண்ணு கிளியர் கட்டா விஜய் உங்க அரசியல பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாரு. அவர் திமுகவுக்கு ஒரு டேமேஜும் ஏற்படுத்தல, உங்க கூட்டணிக்கு தான் டேமேஜை ஏற்படுத்துறாரு. டிவிகே உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அது டிவிகேவுக்கு பப்ளிசிட்டிங்க. டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு எல்லா பப்ளிசிட்டியும் குட் பப்ளிசிட்டி தான். லாஸ்ட் மினிட்ல அவங்க அலையன்ஸ்னால தனியாக தான் போவோம்னு சொன்னா அது உங்களுக்கு தான் பின்னடைவு. ஒரு நெகோசியேஷன் நடக்குதுன்னா அந்த அலையன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் என்டிகேவை நெருங்கி போனாங்க. என்டிகே அதிமுக அலையன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது, அது நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இப்போ இங்கேயும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டிவிகே உள்ள கொண்டு வரது கஷ்டம், ஏன்னா டிவிகே புது கட்சி, அவங்களுக்கு ஓட் ஷேரே கிடையாது. அவங்க 25% இருக்கும்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சீட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதிமுக செய்யக்கூடிய அரசியலை தான் விஜய் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு நினைப்பாரு. திமுக செய்யக்கூடிய அரசியலை கையில் எடுத்து அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுலாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஸோ இப்போ என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய அந்த விவாதங்கள் இருக்குல்ல, என்டிகே அதிமுகவோட போகுமா பாஜகவோட போகுமாட்டெல்லாம் என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டிபேட்ஸ், அதெல்லாம் அந்த டிபேட்டுக்கான ஸ்கோப்பே இல்லாம அதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வைக்கணும். உங்களோட ஓட்ஸ் எல்லாம் விஜய் பிரிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் நீங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? அதோட ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு கட்டுங்க அதுக்கு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, கூட்டணிக்கு விஜய் வரணும், திமுக எதிர்க்கிறவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. முதல்ல இது ஏன் இந்த டோன் வந்துகிட்டே இருக்கு? லாஸ்ட் வீக்கும் வந்துச்சு, இப்பவும் வருது இந்த கருத்துக்கள். இது ரொம்ப டேஞ்சர். அதிமுகவுக்கும் இது டேஞ்சர், பாஜகவுக்கும் இது டேஞ்சர். ஒண்ணு கிளியர் கட்டா விஜய் உங்க அரசியல பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாரு. அவர் திமுகவுக்கு ஒரு டேமேஜும் ஏற்படுத்தல, உங்க கூட்டணிக்கு தான் டேமேஜை ஏற்படுத்துறாரு. இந்த டேமேஜை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான் உங்களோட பிரதானமான பிளானா இருக்கணும். இப்ப அதை நோக்கி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க அவங்க கூட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்கன்னா இது டிவிகேவுக்கு நல்லது. டிவிகே உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அது டிவிகேவுக்கு பப்ளிசிட்டிங்க. டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு எல்லா பப்ளிசிட்டியும் குட் பப்ளிசிட்டி தான். லாஸ்ட் மினிட்ல அவங்க அலையன்ஸ்னால தனியாக தான் போவோம்னு சொன்னா அது உங்களுக்கு தான் பின்னடைவு. பேச்சுவார்த்தைகள் தோல்வியில முடிஞ்சது, அதிமுகனால ஸ்ட்ராங்கான கூட்டணியை கட்டியமைக்க முடியல அப்படின்ற ஒரு பேர் தான் வரும். டிவிக்கே அங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. முதல்ல எப்பவுமே நம்ம ஒரு நெகோசியேஷன் நடக்குதுன்னா அந்த அலையன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் என்டிகேவை நெருங்கி போனாங்க. என்டிகே அதிமுக அலையன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது, அது நடக்க வாய்ப்பே கிடையாது. சீமானை பத்தியும் என்டிகே கட்சியும் புரிஞ்சவங்க, கொஞ்சமாவது அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சவங்க அதை கிளியரா புரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இப்போ இங்கேயும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டிவிகே உள்ள கொண்டு வரது கஷ்டம், ஏன்னா டிவிகே புது கட்சி, அவங்களுக்கு ஓட் ஷேரே கிடையாது. அவங்க 25% இருக்கும்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சீட்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க புது கட்சியா இருக்கிறனால யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை அட்ராக்ட் பண்ணுன்ற பிளான்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அதிமுகவோட போனா யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் வராது. மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களோட வாக்குகள் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வாக்குகளும் உங்க கூட வந்தா கிடைக்காது. ஸோ ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அது போக திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கிறது கஷ்டம், பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறது கஷ்டம் அவங்களுக்கு, ஏன்னா அந்த மார்க்கெட்டை திமுக ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓட்ஸ் வாங்கணும்னா அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான் கரெக்ட். ஸோ அதிமுக செய்யக்கூடிய அரசியலை தான் விஜய் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு நினைப்பாரு. திமுக செய்யக்கூடிய அரசியலை கையில் எடுத்து அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுலாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்பேஸ் என்னன்னா, இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி காங்கிரஸுக்கு குடைச்சலை கொடுத்தாரோ அதே மாதிரி டிவிகே அதிமுகவோட அரசியலை கையில் எடுத்து அவங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். எங்க கிட்ட இப்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி குறித்த அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அங்க நடக்கிறதா வருது இல்ல நியூஸ்லாம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதை ஒரு முடிவு கட்டணும். தேவையில்லாம இதுக்கு அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. எஸ், அதுதான் இப்போ அதிமுக பண்ற வேலைன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜயோட டிவிகே கட்சியை மீடியால சென்டரா வச்சு ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீமான் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஜய் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி டிவிகே என்டிகே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு ஆகலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி சொன்னா நான் சரி அப்படிங்கறத சொன்னாரு.
அட்லீஸ்ட் அந்த கேடஸ் முக்கியமான தொண்டர்கள்லாம் விருப்பப்பட்டாங்க, சில பேருக்கு ஆர்வம் இருந்தது அந்த மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மாநாட்டுல தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களோட சித்தாந்தங்கள்ன்ற துணியில அவர் பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்கா உடனே அட்டாக் பண்றாரு. என்டிகே டிவிக்கு அலைன்ஸ் பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸையும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மே 18ஆம் தேதி ஸ்டாண்டை திரும்பவும் தெளிவுபடுத்துறாரு, தனியாக தான் நாங்கள் போகணும். ஸோ கூட்டணியும் கிடையாது, விஜயோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஸ்டாண்டை கிளியர் ஆக்கியாச்சு. ஸோ இப்போ என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய அந்த விவாதங்கள் இருக்குல்ல, என்டிகே அதிமுகவோட போகுமா பாஜகவோட போகுமாட்டெல்லாம் என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டிபேட்ஸ், அதெல்லாம் அந்த டிபேட்டுக்கான ஸ்கோப்பே இல்லாம அதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வைக்கணும். உங்களோட ஓட்ஸ் எல்லாம் விஜய் பிரிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் நீங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? அதோட ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு கட்டுங்க. அதுக்கு நாங்க தான் இங்க மெயினான எதிர்கட்சி, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துதான் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா செகண்ட் பிகஸ்ட் பார்ட்டினா இன்னைக்கு ஏடிஎம்கே தான். அவங்க நினைச்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும். அதை தெளிவுபடுத்துங்க. சோ எங்க கூட வந்து சேரணும். விஜய் அவர்கள் விஜய் விஜய் விஜய்னு பேசாம அதுக்கு ஒரு முடிவு கட்டு. ஆனா அந்த பாஜகவினர் தான் வந்து விஜய் வரணும் அப்படின்னு தமிழிசை சொன்னாங்க. இப்ப நயினார் சொல்றாரு, இவங்களே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகல இருந்து யாரும் சொல்லவில்லை. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இபிஎஸோட மேபி அது வெற்றியை கூட நான் சொல்லுவேன். என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் டாமினண்டான ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருந்தார். நீங்க சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு அவர் கையில் எடுத்துக்கிட்டே இருந்தார். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸா பாத்தீங்கன்னா அந்த ரோலை அதிமுக பண்றாங்க. பாஜக சைட்ல இருந்து அந்த ரோலை யாருமே பிளே பண்ணல. எல்லாமே ரொம்ப குவைட்டா இருக்காங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது அவங்க அதை இவங்க கிட்ட விட்டாங்க, இபிஎஸ் கிட்ட விட்டாங்க. அவரு அதை பாத்துக்கிறார். அதே மாதிரி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள்னு வரும்போதும் அது அதிமுக கையில தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ அவங்க அதை கையில் எடுத்து பேசும்போதும் டிஸ்கஸ் பண்ணும்போதும் அது அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் அது ஏற்படுத்தும். ஸோ அதனால அதையும் அவர் சரி பண்ணும். அந்த விஷயத்தை அவர் கையில கொண்டு வந்துட்டாருன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும். திமுக சார்பா எம்பியினுடைய லிஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே தேமுதிகவுக்கு வருத்தங்கள் நிறைய இருக்கு. ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆஃப் த ரெக்கார்ட் ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆனால் அது எதுவும் கிடைக்கல அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. பிஎம்கேவுக்கும் ஆம்பிஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா ஒரு எம்பி சீட் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதிமுக சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களே அவங்களோட 2 கேண்டிடேட்ஸை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேமுதிக கிட்டையும் பிஎம்கே கிட்டையும் லெவரேஜ் இல்லை. ஏன்னா இந்த 2 கட்சிக்கும் வேற என்ன ஆப்ஷன் இப்போ இருக்கு? திமுகவோட அலைன்ஸ் வந்து பெரிய அலைன்ஸ், அது நிறைய கட்சிகள் உள்ள இருக்காங்க. அது போக இந்த தடவை திமுக அவங்களோட சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஸோ கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய சீட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சில கூட்டணி கட்சிகளுக்கு சீட்ஸை குறைக்க முயற்சி பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது கூட்டணி கட்சிகளுக்கு சீட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு திமுக கிட்ட. ஸோ பிஎம்கேவுக்கும் டிஎம்டிகேவுக்கும் அங்கே போக முடியாது. இந்த விஷயம் அதிமுகவுக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கு நெகோஷியேட் பண்றதுக்கு லெவரேஜ் கையில் இல்லை. எதை யூஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணுவாங்க? நான் கொடுக்குறத வாங்கிட்டு நீங்கள் அலைன்ஸ் எங்க கூட வைக்கணும் அப்படின்றது தான் அதிமுகவோட ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ அதனால அதிமுக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இல்லை. அப்படி தேவை இல்லாத போது அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த கூட்டணி மாறுறதுக்கும் அவங்களுக்கு சான்சஸ் கிடையாது. கூட்டணி எங்கே போவாங்க? வேறு ஆப்ஷன் இல்லை. விஜய் மட்டும்தான் இருக்காரு. விஜயோட போனால் அவங்களுக்கு சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. நீங்கள் அதிமுகவோட வந்தீங்கன்னா உங்களுக்கு சில சீட்ஸ் கிடைக்கும், திமுகவோட போனீங்கன்னா சில சீட்ஸ் கிடைக்கும். நான் சொல்றது வின்னிங் சீட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் டிவிகேவோடையோ என்டிகேவோடையோ போனீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும், அது வின்னிங் சீட்ஸாக மாறாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது பெரிய ரிஸ்க் இல்லை. அதனால இவங்க கிட்ட நமக்கு இழப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் பேசாமல் அதிமுகவோடையே போயிடலாம், இங்கே விட்டுட்டு மேபி அங்கே கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. ஓகே, ஒரு ஃபைனலான கொஸ்டின் என்னன்னா, விஜய் அவர்கள் இப்போ வந்ததுலேருந்து கடந்த ஒரு 6 மாசமா இப்போ வரக்கூடிய டாக்ஸ் என்னன்னா, அந்த சர்வே ரிசல்ட்ஸ்லாம் அவருக்கும் பார்க்குறோம். 20% அப்படின்னு பார்த்தோம், இன்னொரு சர்வே 30% அப்படிலாம் பார்த்தோம். ஏடிஎம்கேக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க, இவங்களுக்கு மேலே 1% டிஎம்கே இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்குலாம் ஒரு நெட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் சும்மா நம்பர் தாங்க, காசா பணமா சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான். 15 சொல்லலாம், 20 சொல்லலாம், 13 சொல்லலாம். இப்போ அரசியல்ன்றது ரொம்ப பணத்தை சார்ந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸில். ஏகப்பட்ட பணத்தை பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வந்துட்டாங்க. அவங்க ஏகப்பட்ட வேலையை கிரவுண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் என்ன? இதை தானே அவங்க இதை பண்ணுறது தானே இருக்காங்க. பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இதையாவது நியூஸை லீக் பண்ணுறது,
இந்த மாதிரி சர்வே ரிப்போர்ட்ஸ் அது இதுன்னு ஏதாவது சொல்கிறது, அப்புறம் கருத்துக்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி பேச வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளோட வேலை. ஸோ அந்த வேலையை அவங்க பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அதான் நான் சொல்லுவேன், இதெல்லாம் நம்ம சீரியஸ் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமான்றத இவங்க கிரியேட் பண்ணுற இந்த பெர்செப்ஷனை பேஸ் பண்ணி முடிவெடுக்காதீங்க. விஜய் டிவிக்கே அவங்கள பாருங்க, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, மக்களுக்காக இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அரசியலுக்கு வந்தாச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷத்தையே பார்ப்போமே என்ன பண்ணிட்டீங்க. சரி 30 வருஷம் நம்ம பார்க்க வேண்டாம், இந்த 1.5 வருஷத்தை பார்ப்போம். இந்த 1.5 வருஷம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், நீங்க பெரிய ஸ்டார் தான் எல்லாம் தான், ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அறிக்கைகள் விடுறீங்க, சில விஷயங்கள் வெளில ஒரு 4 தடவை வந்திருப்பீங்க. அது போக இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் பண்றீங்க. ஸோ இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் கேம்பெயின்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ உங்க தேவைக்கு தான் நீங்க வரீங்க, உங்களுக்கு ஓட்டு வேணும், அதுக்காக கேம்பெயின் பண்ண வரீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா நீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்க, மக்களுக்கு என்ன பண்றீங்கன்னு நான் கேட்கும்போது நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்கன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு காட்டணும், மக்களுக்கு நீங்க அதை காட்டணும். இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம், சூப்பரா பண்ணியிருக்கோம், அதனால எங்களை ஜெயிக்க வைங்கன்னு நீங்க சொல்லணும். எதுவும் பண்ணாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நீங்க இது எல்லாமே செல்ஃப் சென்டரா தான் இருக்கீங்க. நான் ஜெயிக்கணும், எனக்கு படம் பண்ணணும், நான் படத்தெல்லாம் பண்ணிட்டு நான் ஜெயிக்கணும்னு வரும்போது நான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மட்டும் தான் வருவேன் அப்படின்னா நீங்க ரொம்ப செல்ஃபிஷா செல்ஃப் சென்டரா இருக்கீங்க. அதுக்கு நான் எதுக்கு ஓட் போடணும், மக்கள் எதுக்கு ஓட் பண்ணணும். ஸோ அதனால இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஓரமா வச்சுட்டு இவங்க 20 சரி இருக்கட்டுமே, விஜய்க்கு 234 சீட்ஸுமே அவர் ஜெயிக்கட்டும், சூப்பர், கருத்து கணிப்புகள் எல்லாம் அதான் சொல்லுது, சூப்பர் வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கிரவுண்ட? ஒண்ணுமே பண்ணாம இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க ரசிகர்கள்லாம் சினிமா பேசுன மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு 200 crores கலெக்ஷன் வரும்பாங்கல்ல, அவருக்கு சேலரி 100 கோடி அப்படி பெருமையா அவங்க சொல்லிப்பாங்க. விஜயோட படம் 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனா அது ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. அதே மாதிரி அரசியலையும் பாக்குறாங்க. விஜய் வந்து 100 சீட்ஸ்க்கு மேல ஜெயிச்சிருவாரு, 25% ஓட்ஸ் அவர் கையில இருக்கு. இதுன்னா சினிமா கிடையாது, இது அரசியல். அரசியல் வரும்போது இதெல்லாம் கேள்வி கிடையாது. கேள்வி என்னன்னா, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணலன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. மக்கள் இந்த ஸ்டாண்டுக்கு வரணும், நீ எனக்கு என்ன பண்றேன்னு தான் பார்க்கணும். சினிமாக்காரங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பறிப்பாங்க, மக்களோட டைமை வாங்குவாங்க, மக்களோட பணத்தை வாங்கி படம் பார்க்க வைப்பாங்க. அது சினிமா வேற, டேக்கிங். அது பொலிட்டிக்ஸ்ன்றது, லீடர்ஷிப்ன்றது கிவிங். நீங்க மக்களுக்கு உங்க நேரத்தை செலவழிக்கணும். திடீர்னு நைட் வந்து ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ண வருவோம், அவன்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பண்ணணும். நீங்க ஒரு மக்கள் தலைவனா இருக்கும்போது உங்க ஃபேமிலி நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்க நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஸோ அது கிவிங் சார்ந்த விஷயம் அது. ஓகே சார், தொடர்ந்து பேசும். நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.